ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 1 கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த லட்டு செய்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிற பொருட்களையெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் அளவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த பொருட்கள் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஓரளவு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, இந்த அளவு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அரைச்ச ரவையை ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்துட்டு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நட்ஸு அப்படித்தாங்க, பாதாம் பிஸ்தா அப்படின்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு முந்திரி, திராட்சை, கருப்பு திராட்சை, அதுக்கப்புறம் வெள்ளை திராட்சை, முந்திரி இது 3 மட்டுமே சேர்த்து வறுக்க போகிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா காஞ்சி வந்ததுக்கப்புறமா முதலாவதாக வந்துட்டு முந்திரி போட்டுட்டு, முந்திரி கொஞ்சமாக வறுபட்டதுக்கப்புறமா திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ திராட்சை பழங்களையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வரணும், அந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக வறுத்து விட்டுட்டு இது போல் வறுபட்டதை எல்லாத்தையும் வேறு தட்டத்துக்கு மாற்றி வச்சிடலாம். மாற்றினதுக்கப்புறமா திருப்பியும் அதுலேயே நெய் இருக்குதுல்ல, அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச 1 கப் ரவையை அதில் சேர்த்துக்கலாம். ரவை வறுக்கும்போது ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் ரவை வந்துட்டு கருகாமல் நல்லா பொன்னிறமாக வதங்கி வருங்க. ரொம்ப பொன்னிறமாக தேவையில்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது கடையில் வாங்கினீங்க அப்படின்னாலும் லைட்டாக இது போல் வறுத்துட்டு சேர்க்கும்போது அதனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு இப்போ அந்த கப்லேயே ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா கூட அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் வந்துட்டு ரவை மாதிரியே நல்லா உதிரி உதிரியாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும். இந்த அளவு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த ரவா லட்டுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். அதாவது சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நான் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நான் ஒயிட் சுகர் எடுத்துருக்குறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணும் எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இந்த பாகு வந்துட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா காயணுங்க. பாகு வந்து ரொம்ப கெட்டியாயிடக்கூடாது, ஒரு கம்பி பதம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இது போல் நல்லா ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச ரவையில் முந்திரி, திராட்சை இதெல்லாம் வறுத்து வச்சோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச சர்க்கரை பாகை நல்லா சூடாக இருக்கும்போதே கிளறிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் எதுவும் வைக்கல, கீழே தாங்க வச்சுருக்கிறேன், ஸ்டவ்வில் வைக்க வேண்டாம். இப்போ நம்ம 1 கப் அளவு ரவை எடுத்துருக்குறோம் அப்படின்னா 3/4 கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்துகிட்டு அதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். 3/4 கப் அளவு சுகர் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லாவே தித்திப்பாக இருக்கும். நீங்கள் ரொம்ப இனிப்பு கம்மியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா 1/2 கப் அளவு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம், அது மீடியம் சுகராக இருக்கும். இது போல் எல்லா சர்க்கரை பாகையும் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரவையில் எல்லா பக்கம் படுறது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்துட்டு இந்த சர்க்கரை பாகுலேயே நல்லா ஊறி வரணுங்க. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கொலகொலப்பாக தான் இருக்கும். இது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆயிரும். கையில் கொஞ்சமாக நெய்யோ அல்லது எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா வெது வெதுப்பான சூடு இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு லட்டு ஷேப் அவ்வளோக்கா தெரியாது. இது நல்லா இன்னும் கொஞ்சம் பாகெல்லாம் நல்லா உறிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா கெட்டி ஆயிருங்க. இப்போ எல்லா லட்டுக்களையும் இதே மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா லட்டு சூப்பராக வீட்லேயே ஹெல்த்தியாக ரெடி ஆயிருச்சு.
இதே போல் நீங்களும் ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு கூட இதே போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.